லாஸ்ட் வீக் நான் டிமார்ட் போயிருந்தப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின்னு. இது வந்து எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 169 ஆர் 70 நினைக்கிறேன். நான் அந்த ஸ்லிப்பை கிழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மேட்டும் வாங்கினேன். இது ரெண்டுமே எனக்கு இந்த கலர் சூப்பராக இருந்தங்காட்டி இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து நான் ப்ரௌன் வச்சுருந்தேன். சரி இந்த டைம் மாற்றி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது வாங்கினேன். இது ஒன்றும் 119 ருபீஸ், அரௌண்ட் 120. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து இப்போ புதுசாக வந்துருந்துச்சு. லாஸ்ட் 1 மந்த்தாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுக்குமே எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வந்து பெப்பருக்கு நம்ம ஆம்லெட்லாம் போடுறதுக்கு நமக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இதில் வந்து 3 ஹோல் இருக்குது. ஒன்று வந்து நல்லா பிளெயின் இது, அதுக்கப்புறம் சின்ன ஹோலு, அதை விட அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கு. 79 ருபீஸ் வந்துச்சு இது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸு, கண்ணாடி பாக்ஸ் தான். இது வந்து 99 ருபீஸு. இதுலேயே நான் வந்து பெருசு வந்து 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போடுறக்கு. இது மெயினாக வந்து பட்டர் போடுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்ட்ரெயினர். இது வந்து நம்ம ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே எப்படியும் ஒரு டைம் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் க்ளீனிங் கிளாத்து, இதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு மானிட்டர்லாம் துடைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கிச்சன் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து கிச்சனில் சிங்க் துடைக்கிறதுக்கு, கபோர்டு இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அது வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஷ்யூஸ் எப்பவுமே யூஸ் ஆகும். ஏதாவது நம்ம வெளியே போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் அந்த ஸ்ப்ரே ஒழுங்காக வரல. ஸோ அதனால் அதை மாற்றிட்டு இது வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் இது நல்லா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. 3 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மால்கிஸ்ட் பிஸ்கட். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட் வீக் நான் டிமார்ட் போயிருந்தப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின்னு. இது வந்து எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 169 ஆர் 70 நினைக்கிறேன். நான் அந்த ஸ்லிப்பை கிழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மேட்டும் வாங்கினேன். இது ரெண்டுமே எனக்கு இந்த கலர் சூப்பராக இருந்தங்காட்டி இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து நான் ப்ரௌன் வச்சுருந்தேன். சரி இந்த டைம் மாற்றி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது வாங்கினேன். இது ஒன்றும் 119 ருபீஸ், அரௌண்ட் 120. அதுக்கப்புறம்